ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். 3i அட்லஸ் என்ற ஆப்ஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஜூலை 1ஆம் தேதி அன்று விண்வெளியில் இந்த ஆப்ஜெக்ட் வெளிப்பட்டிருக்கு. அதற்கு 3i அட்லஸ் என்று பெயர் வைத்திருக்காங்க. ஏன் அந்த பெயர் வைத்தாங்க, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 1 ஜூலை 2025 அன்று வானத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் சூரிய குடும்பத்தை தாண்டி சென்றதாகவும் அது பூமியை நோக்கி வரக்கூடும் என்று கண்டுபிடித்தார்கள். அதை 3i அட்லாஸ் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். ஜூலை 1ஆம் தேதி அன்று கண்டுபிடித்தது அட்லாஸ் என்ற சிஸ்டம் ஆகும். அதாவது ஆஸ்ட்ராய்டு டெரிஸ்டரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் என்ற இந்த சிஸ்டத்தின் மூலம் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த சிஸ்டத்தில் வானத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் பூமியை நோக்கி எந்த பொருளாவது வருவதை விண்கல் இல்ல வால் நட்சத்திரம் போன்றவைகளை கண்காணித்து அவ்வாறு பூமியை நோக்கி ஏதேனும் பொருள் வந்தால் அவற்றை பற்றிய விவரங்களையும் அந்த படங்களையும் கேப்சர் செய்து தெரிவிப்பதாகும். அந்த அட்லாஸ் என்ற சிஸ்டம் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது 3i அட்லாஸ் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இது மூன்றாவது இன்டர்ஸ்டெல்லர் என்பதை குறிப்பிடும்படியாக 3i என்றும் அட்லாஸ் என்பது இதை கண்டுபிடித்த சிஸ்டத்தை குறிப்பிடுவதாகவும் பெயர் வைத்துள்ளார்கள். மேலும் 1 ஜூலை அன்று தோன்றிய இந்த பொருளானது பூமியை விட ஓல்டு ஆனது என்றும் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லர் என்றும் கூறப்படுகிறது. இன்டர்ஸ்டெல்லர் என்றால் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டர்ஸ்டெல்லர் என்பது நம் சோலார் சிஸ்டத்தில் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் என்று கூறப்படுகிறது. இந்த ஆப்ஜெக்ட் சோலார் சிஸ்டத்தில் இல்லாமல் வெளிப்பட்டிருப்பதால் இதை அவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். சூரிய குடும்பத்தை சேராது என்று வைத்து எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால், இது திடீரென்று வேகம் அதிகமாகவும் நிதானமாகவும் மாறி மாறி செல்வதை கொண்டும், அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் சென்றுள்ளது என்றும், இதனுடைய சைஸ் மிகப்பெரிய ராட்சச சைஸாக இருந்தது என்றும், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் போன்ற கிரகங்களும் மற்ற கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் என்றும், ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் சூரிய குடும்பத்தை தாண்டி நேராக சென்றதால் இது சோலார் சிஸ்டத்துக்கும் முந்தையது என்பதால் இது சோலார் சிஸ்டத்தை சேராததா என்று கூறுகிறார்கள். இது சோலார் சிஸ்டத்தை சேராததால் இது இன்டர்ஸ்டெல்லர் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே முதல் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் 2017 இரண்டாவது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் 2019 வெளிவந்துள்ளன. ஆகவே 1 ஜூலை 2025 தென்பட்ட இந்த மூன்றாவது இன்டர்ஸ்டெல்லரை 3i அட்லாஸ் என்று பெயரிட்டுள்ளார்கள். இந்த ஆப்ஜெக்ட் 7.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பூமியினுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 4.54 பில்லியன் இயர்ஸ். ஆனால் இந்த 3i அட்லாஸ் பூமியை விட பழமையான ஆப்ஜெக்டாக உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த பொருளை பற்றி இப்பொழுது உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளால் பலவிதமான கருத்துக்கள் பகிரப்பட்டும் ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டாக இருக்கலாம் என்று ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர் ஹேவி லோயோ கூறியுள்ளார். மேலும் அவர் வானில் வெளிப்படும் ஆப்ஜெக்ட் பொதுவாக அங்கு உள்ள டஸ்ட் காரணமாக வெள்ளையின் நிறம் அல்லது கிரே நிறத்தில் தான் இருக்கும் என்றும், ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ப்ளூ கலரில் மிகுந்த ப்ளூ கலர் உள்ளது போல் உள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸில் இருந்து எழும்பும் கேஸ் அண்ட் டஸ்ட் பார்க்கும் பொழுது NGA அதாவது நான் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் என்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். பொதுவாக ஸ்பேஸில் உள்ள பொருட்கள் எல்லாம் கிராவிட்டியை நோக்கி தான் செல்லும். இந்த ஆப்ஜெக்ட் கிராவிட்டியை தாண்டி கிராவிட்டிக்கு எதிராக செல்கிறது என்றும், அதனால் இது ஏலியன் ஸ்பேஸாக இருக்கலாம் என்று இவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா 3i அட்லாஸ் ஆப்ஜெக்டின் புகைப்படங்கள் டேட்டாக்களை வைத்துக்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். நாசா வெளியிட்டுள்ள செய்தியில் ஆப்ஜெக்டின் மீது சூரியனுடைய கதிர்கள் படும்பொழுது சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படுகிறது என்று கணித்துள்ளதாகவும், இதை வைத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்டில் வாட்டர் உள்ளது, அதாவது தண்ணீர் உள்ளது என்பது உறுதியாகிறது என்றும் கூறியுள்ளனர். நிலா, மார்ஸ் போன்ற கிரகங்களில் தண்ணீர் இருப்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் இருந்தால் அங்கு உயிரினங்கள் இருக்கலாம் என்பதும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆப்ஜெக்டில் நீர் இருப்பதால் இதில் எங்கிருந்து வருகிறதோ அங்கு நீர் இருக்கலாம் என்றும் அங்கு உயிரினங்களும் இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். சோலார் சிஸ்டம் முன்பிருந்து இந்த கிரகத்திலிருந்து இந்த ஆப்ஜெக்ட்
வெளிப்பட்டு வந்ததால் அங்கு உயிரினங்கள் இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். 3i அட்லஸ் ஆப்ஜெக்ட் வருகிற டிசம்பர் மாதம்தான் பூமிக்கு அருகில் கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூமிக்கு அருகில் என்பது 1.8 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், அதாவது 170 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் தான் செல்லும் என்பதால் இதனால் பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள். இந்த ஆப்ஜெக்டின் பிரைட்னஸ், கலர், ஸ்பீட் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இது கோமாட்டோ அல்லது அஸ்ட்ராய்டு இல்லை என்றும், இதன் சிக்னல்களை வைத்து பார்க்கும்போது இது ஏலியன் ஸ்பேஸ் ஆக இல்லை என்றும் கூறியுள்ளார்கள். அதேபோல் 3i அட்லாஸில் உள்ள டெய்ல்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் செல்ல உதவுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். இந்த 3i அட்லஸ் என்ற ஆப்ஜெக்ட் பற்றிய விவரங்கள் மேலும் அதிக விவரங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு ஏதுவாக அது பூமியை நோக்கி வரும்பொழுதுதான் அதை பற்றிய முழுமையான விவரங்களும் வெளிப்படும் என்று கருதப்படுகிறது.